என் பேர் சதீஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு ஒரு அழகான குடும்பம். என் மனைவி, அவளும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என் பையன் 5வது படிக்கிறான். முன்னாடி எக்கனாமிக் ரிசெஷன், பொருளாதார வீழ்ச்சி, நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருந்த சமயம். எனக்கும் ரொம்ப பிரஷர் வேலையில. இந்த பிரஷர் சிலரால தாங்க முடிஞ்சது, ஆனா என்னால முடியல. சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. என்ன சதீஷ், 1 வீக்கா டார்கெட்டை முடிக்காம இருக்கீங்க? யூ ஆர் நாட் ஃபிட் டு பி a டீம் லீடர். உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபால்ட். சார், மேன் பவர் இல்லைங்க சார். ஐ எம் ஒர்க்கிங் 24 hours. என்ன பண்ண சொல்றீங்க? சாரி சதீஷ், உங்க வேலையே போய்டும்னு நினைக்கிறேன். 1 வீக் டைம் தரேன், அதுக்குள்ள சரி பண்ணிருங்க. சார், அநியாயம் சார் இது. 6 வருஷமா நான் இந்த கம்பெனிக்காக சின்சியரா வேலை பண்ணிருக்கேன். சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் அவர்ல கால்ல உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு இருக்கீங்க. மேனேஜர் ஏன் இஷ்டய்யா, நீ ஏன் சொல்றது? நான் மேனேஜர் சொல்ல போறேன். சொல்லுவியா? நான் சொல்லுவேன் சார். ஏய், சொல்லுவியா நீ? இந்த மன உளைச்சல இருந்து தப்பிக்க எனக்கு தெரிஞ்சது சிகரெட். செயின் ஸ்மோக்கர் ஆயிட்டேன். டெய்லி பாக்கெட்டா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்து சாப்பிடுங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. சண்டே அதுவும் இப்படிதான் பண்ணுவீங்களா? ஹலோ. இப்படியே போனா உடம்பு கெட்டு போயிருங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? வந்து சாப்பிடுங்க. ஐயய்யய்யய்ய, ச்சே, உன் தொல்லை. ச்சே. முட்டாள். சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டே நீ. நாளைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிச்சாகணும். எத்தனை வாட்டி சொல்றது? வேலை போயிரும் தெரியுமா? லோனு, இஎம்ஐ யார் கட்டுறது? இப்படி எப்போதும் தூங்காம சாப்பிடாம எப்பவும் டென்ஷனாவே இருக்கீங்க. இந்த வேலை போனா வேற வேலை இல்லையா? புரியாம பேசாத. வேலை போச்சுன்னா எல்லாரும் தூக்கு போட்டு தொங்கணும் தெரியுமா? இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே வழி, நான் சாவறதுதான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அப்போ ரொம்ப டென்ஷன், கோபம், படபடப்பு. எனக்குள்ள என்னென்னவோ நடந்துச்சு. நிறைய பேர் என்ன கோழன்னு நினைச்சாங்க. அப்புறம் அங்க போக போக இன்னும் மோசமாயிருச்சு. என்னை வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நாள் பட நான் குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். பிறகுதான் தெரிஞ்சது அது மனநல பிரச்சனைன்னு. அப்போ என்ன ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க. டாக்டர், உங்களுக்கு மனசோர்வு, மனப்பதட்டம் எல்லாம் இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன ஆலோசனைப்படி நடக்க ஆரம்பித்தேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நீங்கள் தான் இந்த வருஷம் ஆல் இண்டியா லெவலில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எம்ப்ளாயி. ஓகேவா? சந்தோஷம் சார். இந்தாங்க, ஹெட் ஆஃபீஸில் உங்கள் புது ப்ராஜெக்ட்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். யூ வில் பி ப்ரமோட்டட் சூன். தேங்க்யூ சார். வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஆனால் மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சிருந்தா வெற்றி நம்ம தானாக தேடி வரும். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.